உனக்கு பதறாத வாழ்வை தேவன் உனக்கு பரிசாய் தேவன் உனக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம எல்லாரும் வேதத்தை திறந்து சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அல்லேலூயா. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். அல்லேலூயா. நெருக்கம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயல்பான ஒன்று. எல்லா நேரங்களில் நான் நெருக்கப்படுவது நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நெருக்கத்தின் வழியிலே நாம் வந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இங்கு தாவீது சொல்லுகிறார், என் நெருக்கத்தின் வேளையிலே நான் யாரை நோக்கி கூப்பிட்டேன் என்றால் என் தெய்வத்தை நோக்கி நான் கூப்பிட்டேன். ஆலயத்துக்கு போய் நான் அபயமிட்டேன். ஆலயத்துல போறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டா, ஆலயத்துக்கு போய் உன் நெருக்கத்தின் வேளையிலே தேவ ஆலயத்துல போய் கூப்பிடுகிற யாவருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. தெருவில் நின்று சத்தம் போடுவது அல்ல, உன் குரலை உசத்தி வீதியிலே கத்துவது அல்ல. உன் நெருக்கத்தின் வேளையிலே நீ தேவ சமூகத்திலே கடந்து வந்து நீ சத்தமிடுவாய் என்றால் அந்த சத்தத்துக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். அல்லேலூயா. இங்கு தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவன் செவி கொடுக்கிறார். யாருக்கெல்லாம் கர்த்தர் செவி கொடுப்பார்? எல்லாத்துக்கும் செவி கொடுப்பாரா? பல பேர் நம்மளை சபித்து கொண்டே இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் என் சத்தத்தை கேட்பா. ஆமே. தவறு பண்ணி கொண்டே இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் என் சத்தத்தை கேட்பா. ஆனால் உண்மையாக யாருடைய சத்தம் தேவ சன்னிதானத்துக்கு எட்டும் என்றால், தேவ ஆலயத்திலே அபயமிட்டு என்ன செய்தானா, அவன் சத்தமிட்டான். அந்த சத்தம் எங்க எட்டினுதான்? அவருடைய சந்நிதிக்கு. இன்னைக்கு இந்த காலை ஆராதனை வேளையில வந்திருக்கிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஆலயத்திலே இருந்து உன் வேதனையை கர்த்தர் பார்க்கிறார். உன் சத்தம் எங்கு எட்டும் என்று கேட்டால் பரத்துக்கு எட்டும்படியாய் கர்த்தர் உன்னை ஆலயத்திலே அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கமான வேளை, இந்த நெருக்கத்திலே என்ன செய்வதென்று அறியாது இருக்கிற நேரத்திலே வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி நீ கூப்பிடு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். இந்த நெருக்கம்னு சொல்லும் பொழுது நெருக்கத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. உங்க நெருக்கத்தை வேளையில நீ எப்படி ஜெபிக்க வேண்டும்? கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்கும், வெளியே சொல்ல முடியாது, வருத்தமா இருக்கும். இந்த வேதனையை பகிர்ந்து கொள்ள ஒரு மனிதன் இருக்க மாட்டாங்க. சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள அநேக பேர் இருந்தாலும் தன் உள்ளான வேதனையை பகிர்ந்து கொள்ள உண்மையான மனிதன் இந்த உலகத்துல இல்லை என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனிதனையும் நீ என்ன செய்யாத, நம்பாத. உன் நெருக்கத்தின் வேளையிலே இயேசுவை நீ நம்பு. கர்த்தர் கொடுத்த உன் கையிலே புதை பொருளாக கொடுக்க வேத புஸ்தகத்தை என்ன செய், நீ நம்பு. அதுதான் இந்த நெருக்கத்தின் வேளையிலே உனக்கு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு நல் மருந்தாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால்தான் வேதத்திலே தாவீது அநேக முறை யாரிடத்திலே முறையிட்டான் என்று கேட்டால் தெய்வத்திடத்திலே, இயேசுவிடத்திலே அவன் முறையிட்டு 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 தன் வாழ்க்கையை சங்கீதங்களாகவே பாடினான். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசிப்பீங்க, அவருடைய நெருக்கத்தை குறித்து பல கோணங்களிலே அவன் சொல்லியிருப்பான். பலவிதமான நெருக்கத்திலே நான் வந்தபோது நான் மனுஷனை நாடவில்லை, உலகத்தை நாடவில்லை,
இயேசுவையே நாடினேன் என்று சங்கீத பாடல்களிலே அவன் பாடின சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் பல நெருக்கங்கள் வரும் பொழுதெல்லாம் நீ இயேசுவை நோக்கி பாரு. நிச்சயமா இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தரே உன்னை விடுதலையாக்கி உன்னை மகிமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது, யாருடைய நெருக்கத்திலே தேவன் செவி கொடுப்பார், யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பார் என்று நாம் முதலாவது காரியத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியானுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து மறவாமல் நினைத்தருளி அடியானுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். தலையின் மேல் சரவன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். அல்லேலூயா. முதலாவது, யாருடைய சத்தத்தை தேவன் கேட்கிறார் என்றால், இங்கு வேதத்திலே ஒரு மனுஷியை குறித்து வாசிக்கிறோம். அவள் போய் மனம் கசந்து அழுது ஆண்டவரிடத்தில் எப்படி வேண்டுகிறாள் என்றால், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியானுடைய சிறுமையை, அல்லேலூயா, சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் வேண்டுகிற விதத்தை பாருங்கள். அழகு உள்ளவள் என்று சொல்லவில்லை, ஆஸ்தி உள்ளவள் என்று சொல்லவில்லை, பேர் புகழ் உண்டு என்று சொல்லவில்லை. அவள் சொன்ன ஒரே ஒரு காரியம், இந்த சிறுமையை என்ன செய்யுங்க, கண்ணோக்கி பாருங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். தேவ சமூகத்திலே எந்த அளவு உன்னை தாழ்த்துகிறியோ, எந்த அளவு சிறுமப்படுத்துகிறியோ, அந்த அளவு உன் ஜெபங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கேட்கப்படும். ஆமென். இந்த சிறுமைப்பட்டவருடைய கூக்குரலை கேளும் ஆண்டவரே. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும். ஏனென்றால் என்னை எல்லாரும் தூஷிக்கிறார்கள், எனக்கு அவப்பேரை உண்டு பண்ணிவிட்டார்கள். நான் யாரிடத்துல போய் மன்றாடுவது எனக்கு தெரியல. படுக்கையிலே என் தலகாணியை நினைத்து தன் அறைக்குள்ளாக நான் அழுவதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. யாரு என் வேதனையை புரிந்து கொள்ள முடியல. ஆகையினாலதான் ஆலயத்திலே வந்து அவள் இயேசுவை நோக்கி கேட்கிறா, என் சிறுமையை, அல்லேலூயா, எல்லாத்தையும் விட்டுட்டா. தன் சிறுமையை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. வேதத்துல இன்னொரு வசனம் அழகாய் சொல்லப்படுது. சங்கீதத்தின் புஸ்தகம் 72ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவரே விடுவிப்பார். அல்லேலூயா. இந்த உலகம் யாருடைய சத்தத்தை கேளாது என்று கேட்டால், சிறுமைப்பட்டவளுடைய சத்தத்தை கேட்கவே மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எல்லாருடைய சத்தத்தையும் கேட்பாங்க, அதிகாரியுடைய சத்தத்தை கேட்பாங்க, அந்தஸ்துடைய சத்தத்தை கேட்பாங்க. ஆனால் இந்த உலகம் எதை கேட்காது என்றால், சிறுமைப்பட்டவருடைய சத்தத்தை கேட்க மாட்டாங்க. ஆனால் என் தெய்வம் யாருடைய சத்தத்தை கேட்பார் என்றால், சிறுமைப்பட்டவருடைய சத்தத்தையே கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 38 வருடங்களாக தன் படுக்கையை விட்டு எழும்பிக்காமல் ஒரு சிறுமைப்பட்ட ஒரு மனிதனை தேடி கர்த்தர் போனார். அல்லேலூயா. முதல்ல ஒரு சிறுமைப்பட்டவனை தேடி போனது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. 38 வருடங்களாய் அவனிடத்துல யாரும் போகல, யார் அவனை உதவி செய்ய போகல. தூதன் வந்து குளத்தை கலக்கும் பொழுது, உள்ளே இறங்கும் பொழுது அவர்கள் சுகம் அடைவார்கள் என்று சொல்லி அநேகர் சுகம் அடைந்து போகிறார்கள். அநேகருடைய சுகத்தை அவன் பார்க்கிறான்.
வியாதியோடு போகிறார்கள், சுகத்தோடு கடந்து வருகிறார்கள். ஆனால் எனக்கோ உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று ஒரு சிறுமைப்பட்ட நிலைமையிலே அவன் 38 வருடங்களாய் ஒரே இடத்திலே அவன் படுத்துக் கொண்டிருப்பதை என் தெய்வம் கண்டார். அல்லேலூயா. என் தேவன் காண்கின்றதை எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் இயேசு காண்கின்றவர். எதை காண்கின்றார்? உன் அந்தஸ்தை அல்ல, உன் மேன்மையை அல்ல, உன் பொருட்களை அல்ல, உன் சிறுமைப்பட்டவனை தேவன் காண்கின்ற தேவனாயிருக்கிறார். உதவியற்றவர்களை தேவன் காண்கின்றவராக இருக்கிறார். ஏழ்மையானவர்களை தேவன் காண்கின்றவராக இருக்கிறார். திக்கற்றவர்களையும் விதவைகளையும் தேவன் காண்கின்றவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காண்கின்ற தேவன் பாருங்க. குருடன் இயேசுவை தேடி ஓடினான். தாவீதின் குமாரனே என்று ஓடினான். அதட்டினார்கள். யார் அதட்டினார்? சீசர்கள் அதட்டினார்கள். இயேசுவோடு இருந்தவர்கள் அதட்டினார்கள். ஏன் அவர்களை அதட்டினார்கள் என்றால் அவன் யார்? சிறுமைப்பட்டவன். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவனை மனிதன் அதட்டுவார்கள், உதாசீனப்படுத்துவார்கள், அவனை வெறுப்பார்கள். ஆனால் சிறுமைப்பட்டவனுக்கு ஆறுதல் யாருன்னு கேட்டா என் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 38 வருடங்களாக அவன் தேடி போல, அவன் வேண்டிக் கொள்ள, ஆனால் இயேசு அவனை தேடி போனார். அல்லேலூயா. இன்னைக்கும் உன் சிறுமைப்பட்ட உன் வாழ்வை தேடி கர்த்தர் வருகிறார். சிறுமைப்பட்ட உன் வாழ்வை தேடி இயேசு வருகிறார். ஆதரவில்லாத நம்மை தேடி கர்த்தர் வருகிறார். உதவியற்று நிற்கிற முன்னை தேடி இயேசு வருகிறார். நன்மையை தேவைகளுக்காக காத்து ஜெபிக்கிற உங்களை தேடி கர்த்தர் வருகிறார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? உலகம் என்ன தேடி வரல, கர்த்தர் என்னை தேடி வருகிறார். அல்லேலூயா. அவனை தேடி கடந்து போய் கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி சிறுமைப்பட்டவனுடைய வாழ்வை தேவன் மறு வாழ்வு தந்ததை வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த தெய்வம் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. உடனே தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தன் நிலைமை மாறினதை அவன் உணர்ந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாக கட்டளையாக சொல்லுகிறார், நீ பட்ட சிறுமைப்பட்ட நாட்களுக்கு நிகராக கர்த்தர் உன்னை எழும்பி நிற்க கர்த்தர் கிருபை செய்வார் சொல்லுகிறோம். மாத்திரம் ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமே. சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். யார் என்ன விடுதலையாக்குவார் நீ நினைக்கிறியா? யார் என் கர்ப்பத்தின் கனியை திறப்பார் நினைக்கிறியா? யார் என் வாழ்விலே புது வாழ்வை அளிப்பார் என்று நினைக்கிறியா? யார் இந்த வியாதியிலிருந்து குணமாக்குவார் நினைக்கிறியா? யார் உனக்கு உதவி செய்வார் என்று நினைக்கிறியா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன்னை விடுதலையாக்க என் ஆண்டவர் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? இன்னைக்கு என் பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்குவார். இன்றைக்கு என் கணவனை கர்த்தர் விடுதலையாக்குவார். இன்றைக்கு என் வீட்டை கர்த்தர் விடுதலையாக்குவார். இன்று நான் நெருக்கப்படுகிற எல்லா நெருக்கத்திலிருந்து கர்த்தரே விடுதலையாக்குவார் என்று விசுவாசிக்கிறவங்க உரத்த சத்தமாய் ஒரு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? உன் நெருக்கத்தை தேடி வருகிறார். உன் நெருக்கத்தை தேடி வருகிறார். உன் நெருக்கத்தை தேடி வருகிறார். நெருக்கப்பட்டு பாரத்தோடு இருக்கிறவர்களே, உன்னை தேடி கர்த்தர் வருகிறார். வருவார்னு சொல்லுங்க. கரங்களை தட்டி ஒரு சத்தமா நம்பிக்கையோடு கையை தட்டி சொல்லுங்க. இயேசுவனை தேடி வருகிறார். இயேசுவனை தேடி வருகிறார். உன் தேவைகளை சந்திக்க வருகிறார். உன் சத்தத்தை கேட்க வருகிறார். நம்பிக்கையோடு சொல்லுவோமா? என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் சொல்லுங்க. என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் உங்க கையை தட்டி. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், இந்த சிறுமைப்பட்டவனை அவர் தோளிலே சுமக்கிறார். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய்
சொல்லுவோம் என் நெருக்கத்தே எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆமே. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. சொல்லுங்க, கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க, தோளுல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். நான் உங்க தோளுல. கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்களை நான் விடுதலையாக்குவேன். சிறுமைப்பட்டவருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்பார்.